Dear children, 8th standard Bridge course module lesson Microorganisms and Movements. Today we are going to study types of microorganism, role of microbes and their uses, movements in different organism, then structure of skeleton. First one motivation activity. Just go through these pictures. Okay, first one what? Yes, bread slice. Next, okay, leather belt. Next, yes, shoe. Okay, shoe. Then cake. ஓகே இந்த பிக்சரை பார்க்கும்போது ஜஸ்ட் அப்சர்வ் தான் கேர்ஃபுல்லி அவ்வளோ அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எஸ், எல்லாமே ஸ்பாயிலாக இருக்குது இல்லையா? ஓகே, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? எஸ், க்ரோயிங் மவுல்ட் ஆர் ஃபங்கை. ஓகேயா, ஃபங்கைனால தான் இது ஸ்பாயிலாக இருக்குது. ஓகே ஓகே இப்போ ஸ்பாயிலாக இருக்க ரீசன் என்ன? ஃபங்கை. கிளியர்? நெக்ஸ்ட் another one activity, just go through these pictures. எஸ், algae, பாசி இல்லையா, அதான் ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ். ஓகே, ஸ்டடி ஒன் பை ஒன், ஒன்று ஒன்றா படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் algae. Algae are very simple plant like eukaryotic organism. They are found in moist habitat. இப்போ இது eukaryotic. What do you mean by prokaryotic? Okay, yes, correct. Not well defined nucleus இல்லையா? செல் ஆர்கனல்ஸ் not well defined nucleus இல்லாதது தான் prokaryotic. ஓகே, ஆனால் இப்போ இதில் ஆல்கே எடுத்தோன்னா eukaryotic. தட் மீன்ஸ் வாட்? அண்ட் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் அதில் 13 ஆர்கனல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே இந்த செல்லுக்குள்ளே இருக்குது, பிளான்ட் செல்லில். ஓகே, இந்த ரைபோசோம், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்மா ரெட்டிகுலம், பிளாஸ்மா மெம்பரேன், செல் வால் எல்லாமே இருக்கும். ஸோ தே ஆர் கால்டு eukaryotic organism. They are found where? Yes, moist habitat இல்லையா? ஈரத்தன்மை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இருக்கும். They are rich in chlorophyll and can be seen in tin film on the surface of lakes and pond இல்லையா? இப்போ லேக்லையும் பாண்ட்லையும் பார்த்தோன்னா இந்த மாதிரி க்ரீனி கலரில் க்ரீனாக தண்ணி மேலே இருக்கும் இல்லையா? தண்ணியே க்ரீனாக இருக்கும். ஓகே, ஸோ தே ஆர் கால்டு வாட்? கிராஸ் ஆஃப் வாட்டர். தே ஆர் கால்டு வாட்? கிராஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, தே ஆர் ஆட்டோட்ரோஃபிக் and they produce their own food with the help of chloroplast இல்லையா? ஆட்டோட்ரோபிக் சொன்னாலே அது குளோரோஃபில், க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருக்குது இல்லையா? குளோரோப்ளாஸ்ட்னால தான். குளோரோப்ளாஸ்ட் கண்டெயின் வாட்? எஸ், குளோரோஃபில், க்ரீன் பிக்மெண்ட் இல்லையா? குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது. ஸோ இட் கேன் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட். ஓகே, டியூரிங் when it happened? எஸ், டே டைம். ஓகே, photosynthesis. that process is called what? photosynthesis. photosynthesis பண்ணும்போது இது என்ன பண்ணோம்? அது என்னுடைய ஃபுட்டை அது ப்ரிப்பேர் பண்ணும். ஏன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட் இதுக்கு இருக்குது. ஓகே, த ஸ்டடி ஆஃப் algae is called algology. Okay, study of algae is called what? Algology, or otherwise it is called phycology. Then their size varies from 1 micron to 50 meter. ஓகே, 1 micron to 50 meter, அவ்வளோ பெருசான algae வேறு இருக்குது. algae மேபி யூனிசெல்லுலர், மைக்ரோஸ்கோபிக், ரொம்ப குட்டியாக கண்ணில் தெரியாதது கூட இருக்குது. எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனஸ். another one multicellular and macroscopic. example what? sargassum, ரொம்ப பெரிய algae. ஓகே, யூனிசெல்லுலர் algae exhibit variety of shapes. இப்போ கண்ணில் தெரியாத algae அது நிறைய ஷேப்பில் இருக்குது. ஸ்பெரிக்கல், ரோடு, ஸ்பிண்டில். ஓகே, ஆனால் வேறு மல்டிசெல்லுலர் algae ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபிலமெண்ட், ஸ்பைரோகேரா மாதிரி நீண்ட ஃபிலமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் algae பற்றி. நெக்ஸ்ட் ஒன் ஃபங்கை. ஃபங்கை ஆர் குரூப் ஆஃப் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். இது அதே மாதிரி வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் ஆர்கனல்ஸ் இருக்குது. ஸோ தே ஆர் ஆல்சோ யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். தேட் லேக் குளோரோஃபில். இதில் பார்த்தோன்னா எப்படி இருக்குது? க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா? குளோரோஃபில் இருக்குது. ஆனால் இதுக்கு பார்த்தா ஒயிட் கலரில் இருக்க குளோரோஃபில் பிக்மெண்ட் கிடையாது. அப்போ அதுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? இல்லை இல்லையா? ஓ, தே க்ரோ இன் டார்க் என்விரான்மெண்ட். தே மே பி எய்தர் யூனிசெல்லுலர் ஆர் மல்டிசெல்லுலர். நம்மளை இதில் algae மாதிரியே இது யூனிசெல்லுலர் இருக்குது, அது ஈஸ்ட். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் மல்டிசெல்லுலர். எக்ஸாம்பிள் பென்சிலியம். ஓகே, தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேபிடேட். எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஃபங்கை. தே ஆர் இன்க்ளூடட் அண்டர் கிங்டம் ஃபங்கை. நெக்ஸ்ட் ஒரு கிங்டம், எந்த கிங்டத்தில் வருது? ஃபங்கை. ஓகே, த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு வாட்? மைக்காலஜி. இது என்ன பேர்? இது ஸ்டடி ஆஃப் algae is called algology or phycology. ஸ்டடி ஆஃப் fungi is called what? Yes, ஸ்டடி ஆஃப் fungi is called mycology. என்ன மைசீலியம், அந்த பிளான்ட் பாடியை சொல்கிறது மைசீலியம், அதனால மைக்காலஜி. ஓகே, சம் ஃபங்கை ஆர் மேக்ரோஸ்கோபிக். எக்ஸாம்பிள் மஷ்ரூம். கண்ணில் தெரியக்கூடிய தான் மஷ்ரூம். ஓகேயா, ஸோ இதெல்லாம் மேக்ரோஸ்கோபிக், பெருசாக இருக்கு இல்லையா? தேர் ஃபவுண்ட் 70,000 species of fungi living in the world. Okay, yeast is a unicellular fungi. Okay, unicellular fungi is yeast. Okay, next one, bacteria.
பாக்டீரியாஸ் ஆர் சிங்கிள் செல்டு ப்ரோகேரியாட்ஸ். ஓகேயா? அப்போது இவ்வளோ நேரம் நம்ம படிச்சதுன்னா யூகேரியாட்ஸ். ஆனால் இது பாக்டீரியானா ப்ரோகேரியாட்ஸ். ஏன்னா இதுக்கு செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியை வெல் டிஃபைன்டு கிடையாது. ஓகே, தேர் கன்சிடர் டு பி ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் ஆன் எர்த். இப்போ பாக்டீரியா நம்ம சொல்கிறது ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்கிறது. பாக்டீரியா குரூப் அண்டர் தி கிங்டம் மொனேரா. ஓகே, இந்த கிங்டத்தில் வரும் கிங்டம் ஃபங்கை. கிங்டம் ஃபங்கை இருக்குல்ல, அதே மாதிரி கிங்டம் மொனேரா. Okay, the study of bacteria is called what? Bacteriology. Clear? Study of fungi is called bacteriology. Then its size ranges from 1 micrometer to 5 micrometer. அவ்வளோ ரொம்ப குட்டியானது. ஓகே, bacteria are of two types based on respiration. One aerobic bacteria. That means what? Aerobic means what? Requires oxygen வேணும். Okay. And another one anaerobic bacteria. That means do not require oxygen. A friend anaerobic. That means அதுக்கு oxygen தேவையில்லை. Absence of oxygenல கூட உயிர் வாழ முடியும். Does not require oxygen. Okay, ஒன்று எக்ஸாம்பிள் போட்டிருக்கு பாக்டீரியா. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் இந்த பிக்சரில் தெரியுது பாக்டீரியோட ஸ்ட்ரக்சர் ஷேப். நெக்ஸ்ட் ஒன் வைரஸ். A virus is a tiny particle made up of genetic material and protein. ஓகே, நம்ம சொல்கிறோம் இல்லையா கொரோனா வைரஸ்னு சொல்கிறோம் இல்லையா? ஓகே, இது என்ன ஆக்சுவலி இது ப்ரோட்டீன் கண்டென்ட் தான். மேடப் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏயும் ப்ரோட்டீன் தான் இருக்குது. ஓகே, தே ஆர் இன்டர்மீடியட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இது இருக்குது, லிவிங்கும் இருக்குது நான் லிவிங் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு டெட்டில் இருக்கும்போது அது நான் லிவிங், ஆனால் அது உயிர் வாழ ஒன்றும் இல்லை. நம்ம மேலெல்லாம் வரும்போது என்ன ஆகும்? அது லிவிங் ஆர்கானிசமாக மாறும். ஓகே, வைரஸ் மீன்ஸ் பாய்சன் இன் லாட்டின். வைரஸ்ன்னு சொன்னாலே பாய்சன். ஓகே, ஸோ வைரஸஸ் ஆர் இன்ட்ரா செல்லுலர் ஒப்ளிகேட்டரி பேரசைட்ஸ் நம்ம மேலே தானே அது வாழ்கிறோம். அதனால தான் இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தேர் கால்டு பேரசைட்ஸ். த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்டு வாட்? வைராலஜி. ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்டு வைராலஜி. வைரஸஸ் ஆர் 10,000 times smaller than பாக்டீரியா. பாக்டீரியை விடையும் சின்னது வைரஸ். ஓகே, வைரஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். தே கேன் பி ரோடு ஷேப், ஸ்பெரிக்கல் ஆர் அதர் ஷேப்ஸ். நிறைய ஷேப்பில் வைரஸ் இருக்குது. ஓகே, next one, uses of microorganism. What is the use of microorganism? First one, medicine. Medicine we obtain antibiotics and vaccines from microbes. Okay. Second one, agriculture. That natural fertilizer. Microorganisms are called decomposers because they act upon degradable waste. Some free living bacteria in soil like cyanobacteria, nostoc can also fix nitrogen biologically. இப்போ அக்ரிகல்ச்சரில் நேச்சுரல் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு மெயினான காரணம் என்ன? அது டீகம்போசர் ஆக்ட் பண்ணுறது யார்? மைக்ரோப்ஸ். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம். இது டிகிரேடபிள் வேஸ்ட் டிகிரேடபிள் பண்ணி நேச்சுரல் ஃபெர்டிலைசர் ஆக்க மாட்டோம். அதே மாதிரி இது ஃப்ரீவில்லி லிவிங் பாக்டீரியா, சாயிலில் வாழக்கூடிய பாக்டீரியா. எதுனா கேட்டால் சயனோ பாக்டீரியா, நாஸ்டோக்கு. இது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண அட்மாஸ்பியர் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி மண்ணுக்கு அனுப்பும். அப்போது இந்த செடி நல்லா வளரும் இல்லையா? இப்போ அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு இது யூஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். மைக்ரோஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடெக்ட் க்ராப்ஸ் ஃப்ரம் பெஸ்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது ஆக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இண்டஸ்ட்ரி. சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ், ப்ரொடக்ஷன் ஆல்கஹால் அண்ட் வைன், மைக்ரோப்ஸ் இன்ஹெரிட்டிங் அண்ட் டேனிங். ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக மைக்ரோ ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என் டெய்லி லைஃப்பில் மேக்கிங் பிரெட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கர்ட் அண்ட் கோட்டேஜஸ், சீஸ், இதில் எல்லாமே நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஹியூமன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டைஜஷன் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் டைஜஷனுக்காக. நெக்ஸ்ட் ஒன், ஹெல்ப் இன் சிந்தசிஸ் விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, நமக்கு சிந்தசிஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி ஹார்ம்ஃபுல்லும் இருக்குது இதில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ட் டிசீசஸ், சிட்ரஸ் கேங்கர். அதுக்கு ரீசன் என்னென்னா சாந்தோமோனாஸ் ஆக்சோனோபோடிஸ்ன்னு பாக்டீரியா தான் அதுக்கு ரீசனு. ஓகே, இது இன் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஏர் அண்ட் வாட்டர். இது லீசன்ஸ் ஆஃப் லீஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிலெல்லாம் புள்ளியாக வரும் இல்லையா? இந்த மாதிரி. ஓகே, இந்த இப்போ நமக்கு சிட்ரஸ் இந்த லெமன் பாருங்கள் புள்ளியாக இருக்குல்ல, இதே மாதிரி லீஃப்லேயும் வரும். அதுக்கு ரீசன் இந்த சாந்தோமோனாஸ் பாக்டீரியா தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ட்ரீட்மெண்ட் வந்து காப்பர் பேஸ்டு பாக்டீரிசைட்ஸ் கேன் பி யூஸ்டு. நெக்ஸ்ட் பொட்டேட்டோ பிளைண்ட் டிசீஸ். இந்த பொட்டேட்டோ பிளாக் கலரில் இருக்குல்ல, அதுதான் பொட்டேட்டோ பிளைண்ட் டிசீஸ். ஆனால் ஒன்று, இந்த மாதிரி டிசீஸ் இருக்கனால அது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. பிளான்ட் டிசீஸு நம்ம ஹியூமன் பீயிங் ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைட்டோஃபித்தோரா
இன்ஃபெஸ்டன்ஸ் ஓகே ஃபங்கை அதுதான் இது ரீசன். இது ஏர் வழி டிரான்ஸ்மிட் ஆகும். ப்ரௌன் லீசன்ஸ் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் டியூபர்ஸ் ஓகே இதே மாதிரி ப்ரௌனி கலரில் பிளாக் கலரில் வரும். ஃபங்கிசைட்ஸ் ஆர் யூஸ்டு இது கிளியர் பண்ணுறதுக்காக ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். இனி அனிமல்ஸில் பார்த்தோன்னா ஆந்த்ராக்ஸ் ஓகே அனிமல்ஸில் ஆந்த்ராக்ஸின்னு பாருங்கள் ஓகே பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அதுதான் ரீசனு. கேஷுவல் மைக்ரோ ஆர்கானிசம் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் த்ரூ கண்டாமினேட்டட் சாயில் அண்ட் ஃபுட்டு ஓகேயா. இந்த கண்டாமினேட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது தான் அதே மாதிரி அது ஃபுட்டும் சாயில் மண்ணிலெல்லாம் கால் வச்சு நிற்கிறோம் அப்போ காலெல்லாம் இது அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி மூக்கில் இங்கே பார்த்தோன்னா ஒரு பிளட்டெல்லாம் வெளியில் வரும் ஓகேயா. இதுதான் ஆந்த்ராக்ஸ் நோய்னு சொல்கிறது. டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங் அதே போல் அன்கான்ஷியஸ்னஸ் லாஸ் அப்படைட் அது அந்த ஃபைனலில் இறந்து போகும் ஓகேயா. இதனுடைய ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஆந்த்ராக்ஸ் வேக்சின் போடணும் ஓகேயா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃபுட் அண்டு மவுத் டிசீஸு வாயிலெல்லாம் அந்த நோய் வருது. அதுக்கு ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே முடியாது ஓகே. அஃப்டோ வைரஸ் தான் ரீசனு. த்ரூ ஏர் அண்ட் அனிமல் வெக்டர்ஸ் வழி இது பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபீவர் பிளிஸ்டர்ஸ் இன் மவுத் வெயிட் லாஸ் டிக்ரீஸ்டு மில்க் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் ஓகே. அது எஃப்எம்டின்னு ஒரு வேக்சின் இருக்குது. இப்போ இது சாப்பிட முடியாமல் இதுவும் அதே மாதிரி கஷ்டப்படும் இறந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி தேர்டு. பிஃபோர் இன்ட்ரடியூசிங் தி டாபிக் அது இப்போ முன்னாடி நமக்கு தெரியும் வாட் மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ். வாட் யூ மீன் பை மூமெண்ட்? ஓகே எஸ் மூமெண்ட் மீன்ஸ் ஆர் ஓகே சேஞ்சஸ் பொசிஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இல்லையா. ஓகே தட் இஸ் கால்டு மூமெண்ட் இல்லையா. ஓகே இது இப்போ மூமெண்ட்ஸு அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இப்போ எந்த மாதிரிப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நமக்கு ஒன் பை ஒன் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எர்த்துவோம் பாருங்கள் எப்படி அது மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அது பிறகு நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எர்த்துவோமோட மூமெண்ட் பாருங்கள் ஓகே. வைட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் இல்லையா அனிமல்ஸுக்கு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் மூவ் ஆகுது இல்லையா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்மளோட சிக்னிஃபிகண்ட்டில் லிவிங் பீயிங்கோட மெயின் சிக்னிஃபிகண்ட்டே எஸ் மூமெண்ட் தான் ஓகே. சிக்னிஃபிகண்ட் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு எஸ் காக்ரோச்சோட மூமெண்ட் பாருங்கள் எஸ். நெக்ஸ்ட் ஒன் பேர்டு, நெக்ஸ்ட்டு ஸ்னேக், நெக்ஸ்ட்டு எஸ் ஃபிஷ். இப்போ நமக்கு தனித்தனியாக பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் எர்த்வார்ம் ஓகே. த பாடி ஆஃப் எர்த்வார்ம் இஸ் மேடப் ஆஃப் மெனி ரிங்ஸ் ஜாயிண்ட் எண்ட் டு எண்ட். நிறைய ரிங்ஸ் தெரியுதா, செக்மெண்ட் தெரியுதா எஸ் ஓகேயா தெரியுது இல்லையா எஸ். த நெக்ஸ்ட் இட் ஹாஸ் மசில் விச் ஹெல்ப் டு எக்ஸ்டெண்ட் அண்ட் ஷார்டன் தி பாடி. பாருங்கள் அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஷார்டன் பண்ணும் எலாங்கேட் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் அது ஷார்டன் பண்ணும் அந்த பாடியை ஓகே எஸ். எதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா மசில்ஸ் ஓகே. அது ஸ்ட்ரிங் பண்ணலாம் முடியும் மசில்ஸ்னால எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். அண்டர் திஸ் பாடி இட் ஹாஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிசில்ஸ் கால்டு சீட்டே. இந்த அடிகளை பார்த்தோன்னா இதே மாதிரி நிறைய குட்டியாக இருக்கல பிரிசில்ஸ் தெரியுதா உங்களுக்கு எஸ். ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா அதுதான் இது பேர் சீட்டே. விச் ஆர் கனெக்டட் வித் மசில்ஸ். இந்த மசிலோடு இது கனெக்ட் பண்ணியிருக்கோம். தீஸ் பிரிசில்ஸ் ஹெல்ப்ஸ் டு கெட் கிரிப் ஆன் தி கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் அதுக்கு கிரிப்பு கொடுக்குறதே இந்த சீட்டே தான் ஓகே. டூரிங் மூமெண்ட் தி எர்த்வார்ம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் தி ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடி. அப்படியே பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓகே கீப்பிங் தி ரியர் போர்ஷன் ஃபிக்ஸ் டு தி கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும். தென் இட் ஃபிக்ஸஸ் தி ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் ரிலீசஸ் தி எஸ் தி ரியர் எண்ட் ஓகே பேக் சைடு அது பிறகு நீக்கும் இல்லையா. இஃப் தென் ஷார்டன்ஸ் தி பாடி அண்ட் புல்ஸ் தி ரியர் எண்ட் ஃபார்வேர்டு. அது பிறகு ஃபார்வேர்டு பேக் சைடாக ஃபார்வேர்டில் கொண்டு வரும் ஓகே. திஸ் மேக்ஸ் இட் மூவ் ஃபார்வேர்ட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஓகே. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண முடியும் ஓகே. ரிப்பீட்டிங் சச் மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி எர்த்வார்ம் கேன் மூவ் த்ரூ சாயில் ஓகே. அப்போது இது எப்படி மூவ் பண்ணுறது கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் with the help of what muscle okay. A slim substance secreted by its body helps this movement. அந்த பாடியிலேருந்து சின்ன ஒரு இது கூட சப்ஸ்டன்ஸ் கூட செக்ரேட் ஆகும் அதுக்கு மூவ்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணும் ஓகே. இப்போ நல்லா நீட்டாக பாருங்கள் என்னோடய மூவ்மெண்ட் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் காக்ரோச். இப்போ அதனோட மூவ்மெண்ட் பாருங்கள் எஸ். அது லெக்னால் மூவ் பண்ணுறது அதே மாதிரி அதுக்கு பறக்கவும் முடியுது இல்லையா ஃப்ளையிங் பண்ணுறது இல்லையா. காக்ரோச் has 3 pairs joined legs ஓகே. 3 pairs இருக்கு இல்லையா எஸ் 1 2 3 ஓகே. 3 pairs legs 1 2 3 okay which helps to walk, run and climb okay. It has also 2 pairs of wings for flying. Large and strong muscle help in the movement of legs okay. அதுதான் மூவ்மெண்ட் ஆஃப் லெக்ஸ் ஹெல்ப் பண்ணுறது அதனோட ஸ்ட்ராங் மசில்ஸ். தி பாடி இஸ் கவர்டு வித் கைட்டின் ஏ லைட் ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல் கைட்டின் ஓகே. இந்த பாடி ஒரு மாதிரி இது தெரியுது இல்லையா ஒரு வேக்ஸ் கோட்டிங் மாதிரி அதான் கைட்டின்.
Okay, chitin is shed regularly so that the body can grow. இது நிம்ஃபாக இருக்கும்போது குட்டி பாட்டியாக இருக்கு இல்லையா, அந்த டைமில் அந்த மேலே இருந்து அந்த கைட்டின் போயிட்டே இருக்கும், போய் அப்போ தான் அது க்ரோ ஆகும். ஓகே, ஸோ அந்த கைட்டின் ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு வாட்? எஸ், கைட்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் கேன் வாக் ஆன் தி கிரவுண்ட் அண்ட் ஃப்ளைங் அஸ் வெல். இல்லையா, பேர்ட்ஸுக்கு பறக்கவும் முடியும், நடக்கவும் முடியும். ஓகே, கிரவுண்டில். சம் பேர்ட்ஸ் கேன் ஆல்சோ ஸ்விம் இன் வாட்டர். இல்லை, தண்ணியில் கூட ஸ்விம் பண்ண முடியுது இல்லையா. அப்போ நம்மளை டக்கில் எடுத்தோன்னா தண்ணியில் ஸ்விம் பண்ண முடியும். தேர் ஹோலோ அண்ட் ஹாவ் ஏர் ஸ்பேசஸ் பிட்வீன் த. இதனோட பாடி எப்படின்னா, பேர்ட் ஹாஸ் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி, ஒரு பாட்டு மாதிரி இருக்குல்ல பாடி இல்லையா. இட்ஸ் போன்ஸ் ஆர் லைட் அண்ட் ஸ்ட்ராங். அண்ட் போன்ஸ் எப்படி இருக்குன்னு நல்ல லைட்டு ஆனால் ஸ்ட்ராங்கான போன்ஸ். தேர் ஹோலோ அண்ட் ஹாவ் ஏர் ஸ்பேசஸ் பிட்வீன் த. இந்த போன்ஸுக்கு இடையில் ஏர் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, த லோயர் போர்ஷன் ஆஃப் த லிம்ஸ் ஆர் மாடிஃபைட் அஸ் கிளாஸ். ஓகே, கீழே பார்த்தோன்னா அந்த கால் பகுதி இருக்குது, அங்கே கிளாஸ் இருக்குல்ல, நகவரில் இருக்கு இல்லையா, which helps them to walk and to பிடிச்சி ஒரு கொம்பு மேலே உட்கார்றதுக்கோ நடக்கிறதுக்கோ ஹெல்ப் ஆகும் கிளாஸ் இல்லையா. breast bones are modified to hold massive flight muscles which help in moving wings up and down. அப்போ இதனுடைய breast bones அதுதான் இந்த ஃப்ளைட் மசில்ஸாக, இது ஃப்ளைட் மசில்ஸ். ஓகே, பறக்கிறதுக்கு ரொம்ப தூரம் அப்படி பறக்கிறது ஹெல்ப் பண்ணுறது அந்த breast bones தான். ஓகே, மூவிங் தி விங்ஸ் அப் அண்ட் டவுன். ஓகே, the breast bones ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, டு ஹோல்ட் மேசிவ் ஃப்ளைட் மசில்ஸ். ஓகே, breast bone தான் ஃப்ளைட் மசில். ஃப்ளைட்டுன்னா ஃப்ளைட் பண்ணுறதுக்கான மசில்ஸ். அதனால தான் இது மூவிங் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். ஓகே, தென் பேர்ட்ஸ் ஹவ் ஸ்பெஷல் ஃப்ளைட் மசில்ஸ் அண்ட் தி ஃபோர்லிம்ஸ் ஆர் மோடிஃபைட் அஸ் விங்ஸ். நமக்கு முன்னாடி கை இருக்குல்லையே, அதே மாதிரி என்னோடய முன் கை தான் ஃபோர் லிம்ஸ்னா விங்ஸாக இதாகிருக்கு, மாறி இருக்கு இல்லையா, சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், தி விங்ஸ் அண்ட் டெய்ல் ஹாவ் லாங் ஃபெதர்ஸ் இல்லையா. டெய்லில் பார்த்தா நிறைய ஃபெதர்ஸ் இருக்குது, அதில் விங்ஸ்லேயும் நிறைய ஃபெதர்ஸ் இருக்குது. ஃபார் வாட் பர்பஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் ஃப்ளையிங். ஓகே, பேர்ட்ஸ் ஷோ 2 types ஆஃப் ஃப்ளைட்டு, gliding and flapping. ஓகே, அது ஒரு டைப். நெக்ஸ்ட், டூரிங் gliding the birds has wings and tail spread out. ஓகே, இந்த கிளைடிங் மூமெண்ட்டில் அந்த டெய்லை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட், இன் திஸ் மூமெண்ட் த பேர்ட் யூசஸ் ஏர் கரண்ட் ஃபார் கோயிங் அப் அண்ட் டவுன். ஏரோட ஃப்ளோயிலேயே அது மூவ் ஆகும். ஓகே, ஃப்ளாப்பிங் இஸ் அன் ஆக்டிவ் ஃப்ளைட்டு. அப்போ தான் அது அதனோட எனர்ஜி எடுத்து மூவ் ஆகணும். ஓகே, இப்போ விண்டு ப்ளோ பண்ணுற இடத்துல போனால் அதுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவையில்லை, அது கிளைடிங். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃப்ளாப்பிங் ஃபைட்டில் பேர்ட்ஸ் பீட்ஸ் த ஏர் பை ஃப்ளாப்பிங் இட்ஸ் விங்ஸ். அந்த விங்ஸ் இது இப்போ நம்ம பிக்சரில் பார்க்குறப்ப என்ன மூமெண்ட், இது ஃப்ளாப்பிங். கரெக்ட். ஓகே, they use flight for this purpose. ஓகே, இப்போ இந்த பிக்சரில் இருக்கிறதுனா எஸ் ஃப்ளாப்பிங் மூமெண்ட் தான். ஓகே, இல்லை நீங்கள் இந்த பருந்தெல்லாம் பார்த்தோன்னா அது இப்படியே காற்று போகிற இடத்துல அதே கரண்ட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு, ஏர் கரண்டில், ஆனால் ஏர் ஃப்ளோயில் போகும். ஓகே, ஸோ அது வந்து கிளைடிங் மூமெண்ட்டு, இது ஃப்ளாப்பிங் மூமெண்ட். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், ஸ்னேக். இந்த பாடி ஆஃப் ஸ்னேக் கன்சிஸ்ட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் வெர்டிப்ரே. காலம் இருக்குது, ஏன்னா இதுக்கு இது பாடியில் வெர்டிபிரல் காலம் போன்ஸ் இருக்குது இல்லையா. The adjoining vertebrae, ribs and skins are interconnected with slender body muscles. நீளமான பாடி மசில்ஸ் அதோட கனெக்ட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் வெர்டிப்ரேயும் அண்ட் அதே மாதிரி ரிப்ஸும் ஸ்கின் எல்லாம். ஓகே, when the snakes moves it makes many loops on its sides. ஓகே, இது பார்த்தாலே தெரியும், லூப்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா. த ஃபார்வேர்டு புஷ் ஆஃப் தி லூப் அகெயின்ஸ்ட் தி சர்ஃபேஸ் மேக்ஸ் தி ஸ்னேக் மூவ் ஃபார்வேர்டு. எஸ் ஷேப்பில் லூப் ஃபார்ம் ஆகிட்டு போகுது இல்லையா. மூமெண்ட் ஆஃப் ஸ்னேக் இஸ் கால்டு ஸ்லிதரிங் மூமெண்ட். ஓகே, ஸ்லிதரிங் திஸ் மூமெண்ட் பண்ணுவோம் ஒரு மாதம் எஸ் ஷேப்பில் போயிட்டு இருக்கலாம், திஸ் இஸ் கால்டு ஸ்லிதரிங் மூமெண்ட். மெனி ஸ்னேக்ஸ் கேன் ஸ்விம் இன் வாட்டர் ஆல்சோ. இந்த ஸ்னேக்ஸுக்கு வாட்டரில் கூட ஸ்விம் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபிஷ். Fish swims with the help of fins. They have 2 pairs of fins and unpaired fin. ஓகேயா, இப்போது இது ஃபிஷ்ஷுக்கு ஸ்விம் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுன்னா ஃபின்ஸ் இல்லையா, லேட்ரல் ஃபின்ஸ், சைடு ஃபின்ஸ் இருக்குல்ல. இது இந்த பாடி ஆஃப் இது பெயர்டு ஃபின்ஸ், 2 சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பெயர்டு ஃபின்ஸ், மேலே கீழெல்லாம் தெரியுதுல்ல. தான் த பாடி ஆஃப் ஃபிஷ் இஸ் ஸ்ட்ரீம் லைன்டு டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் வைல் மூவிங் இன் வாட்டர். ஓகே, அதனோட பாடி எப்படி இருக்குது, ஸ்ட்ரீம் லைனாக இருக்குது, ஏன்னா ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணி தண்ணியில் மூவ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். தே ஹவ் ஸ்ட்ராங் மசில்ஸ் வித் ஹெல்ப் இன் ஸ்விம்மிங். இதுக்கு அதே மாதிரி ஸ்ட்ராங் மசில்ஸ் இருக்குது ஸ்விம் பண்ணி போகிறதுக்காக.
When a fish swims, its front part curves to one side and the tail part stays in the opposite direction. Okay, இப்போ இது swim பண்ணும்போது when the fish is in front partனா curve இப்படியே நீங்கள் பார்த்தாலே தெரியும் curve பண்ணி எப்படி போகும், டெயில் பார்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில். ஓகே, தட் மீன்ஸ் அது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம 2 வீலர் வளைக்கிறது மாதிரி. இந்த நெக்ஸ்ட் மூவ் ஃப்ரண்ட் பார்ட்டு, அது பிறகு ஃப்ரண்ட் பார்ட்டு கர்வாக வந்து ஆப்போசிட் சைடில் போகும்போது டெயில் பார்ட்டு சேஞ்சஸ் இஸ் பொசிஷன். ஓகே, அது ஆப்போசிட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கேன். தி caudal ஆர் டெயில் ஃபின் ஹெல்ப்ஸ் இன் சேஞ்சிங் டைரக்ஷன். அப்போ இந்த டெயில் ஃபின் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இன் ஹியூமன் பாடி. இப்போ நம்மளோட மூவ்மெண்ட் பாருங்கள். ஹியூமன்ஸ் கேன் மூவ் சம் பார்ட்ஸ் ஆஃப் தேர் பாடி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஹவர் சம் பாடி பார்ட்ஸ் கேன் மூவ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். இப்போ மூவ்மெண்ட்னு சொன்னால் நம்மளோட இது பேர் லோக்கோமோஷன். ஆக்சுவலி மூவ்மெண்ட் நம்ம பாடி பார்ட்டே மூவ் ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஓகே, நம்ம ஒவ்வொரு பார்ட்டும் இப்போ நம்ம அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ் கால்டு ஸ்கெல்டன் விச் ஹெல்ப்ஸ் இன் மூவ்மெண்ட் ஆஃப் தி பாடி. நம்ம ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம கை கால் கண் ஒவ்வொரு பாட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் தனித்தனி ஸ்கெல்டன் சிஸ்டத்தில் அதனுடைய ஜாயின்ஸ், அதனால தான் இது மூவ் ஆக நமக்கு ரீசனு. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பிஹேவியர் ஆஃப் அனிமல்ஸ் டு ப்ரொடெக்ட் தம்செல்ஸ் இன் லேண்ட் அண்ட் வாட்டர். ஒவ்வொரு அனிமலும் அதனுடைய ப்ரொடெக்ஷனுக்காக அது சேஞ்ச் பண்ணுறது பாருங்கள். இப்போ இந்த கேம்லியன்னு பாருங்கள், அந்த கலரை சேஞ்ச் ஆகும் அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த பேங்கோலியன்ஸ் பாருங்கள், அந்த ஷேப் இது பார்த்தாலே எனிமீஸ் வராது இல்லையா, அதே மாதிரி ஷேப். நெக்ஸ்ட் இந்த லிசார்டை பாருங்கள். எஸ், லிசார்டை பார்த்துட்டு தான் மண்ணில் அப்படியே போய் அதுக்குள்ளேயே போகும். ஓகே, எனிமீஸ் தெரியாத அளவுக்கு மண்ணுக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் இந்த ஆக்டோபஸ் பாருங்கள், அப்படியே மூவ் ஆகி மண் கலர்லேயே போய் மண் மேலே பாருங்கள். இதெல்லாம் அந்த ப்ரொடெக்ஷன் ஒவ்வொரு அனிமலுக்கு இருக்குது. ஓகே, நிறைய எனக்கு போட முடியாதனால 4 போட்டிருக்கு. ஓகே, ஸோ இது நிறைய டீத், ஹார்ன்ஸ், பிளாட்ஸ், ஷீல்டு, ஸ்பைக்ஸ், பிக் டைல்ஸ் அண்ட் கலர் சேஞ்ச், இது எல்லாமே அதனோட ப்ரொடெக்ஷன் பர்பஸ் தான், டிஃபென்ஸ் பர்பஸ். தேர் ஆர் வாட் வி கால் அன் அனிமல் டிஃபென்சஸ். சம் அனிமல்ஸ் கிவ் ஆஃப் அன் ஆர்டர், சிலதெல்லாம் அதனோட ஸ்மெல்லினால் அது ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா. அண்ட் ஸ்ப்ரே லைக் அ skunk டு டிஃபெண்ட் themselves. அதர் அனிமல்ஸ் ஆர் ப்ரிக்லி லைக் porcupines and sea urchin. அதே மாதிரி சிலதெல்லாம் அதனுடைய ஸ்பைன்ஸ் முள்ளு மாதிரி இருக்கிற இந்த porcupines எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூட அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, இதெல்லாம் ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி 4. ஆஸ்க் அ ஸ்டூடெண்ட் டு வியர் டியர் ஷர்ட். ஓகே, நமக்கு அந்த ஆக்டிவிட்டினா விஷயம் இதுதான். ஸ்கெல்டனை படிப்பீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். ஸ்கெல்டனோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சாச்சு. இப்படி தான் நம்ம பாடியில் இருக்கிறது. ஓகே, இது பாருங்கள், இந்த ஸ்கெல்டனால தான் நமக்கு மூவ் பண்ண முடியுது. இடையில ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, கை காலெல்லாம் ஜாயிண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு எது 1 by 1 பார்க்கலாம், என்னென்ன பார்ட்ஸ் இருக்கலாமா. ஓகே, ஹியூமன் ஸ்கெல்டன் டிவைட் into 2. வாட் ஆர் தே? எக்ஸ் ஆக்சியல் ஸ்கெல்டன், அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன். ஆக்சியல்னு சொன்னால் ஆக்சிஸ் ஸ்ட்ரைட்டாக வரக்கூடியது. இப்போ நான் பார்க்க சொல்கிறேன், இதுதான் ஸ்ட்ரைட்டாக வந்து திஸ் இஸ் கால்டு ஆக்சியல் ஸ்கெல்டன். ஓகே, இந்த சைடில் வரக்கூடியதெல்லாம் அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன். இப்போ ஆக்சியல் ஸ்கெல்டன் எதெல்லாம் வருதுன்னா ஸ்கல். ஓகே, ஸ்கல். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஓகே, ரிப்ஸ். வெரி குட், ரிப்ஸ். பின்ன மிடில் தான் இருக்குல்ல, இது ஸ்டர்னம், இதுதான் ஸ்டர்னம். ஓகே, ஸோ இது வெர்டிபிரல். ஓகே, ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம். ஓகே, நெக்ஸ்ட் இதாக இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்டு வாட்? எஸ், வெர்டிபிரல் காலம். ஓகே, இவ்வளோ தான் ஆக்சியல் ஸ்கெல்டன். ஸ்கல், நெக்ஸ்ட்டு ரிப்ஸு, ஸ்டர்னம், நெக்ஸ்ட் வெர்டிபிரல் காலம். ஓகே, இதுதான் ஆக்சியல் ஸ்கெல்டன். நெக்ஸ்ட் ஒன் அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன். பெக்டோரல் கிரிடில், தட் இஸ் அப்பர் லிம்ஸ். நம்ம கையில் இருக்கல, அதுதான் அப்பர் லிம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் லோயர் லிம்ஸ் என்ன? பெல்விக் ரீஜன் சொல்கிற இதுதான். இப்போ பெல்விக் கிரிடில்னு சொல்கிறது என்ன? லெக்ஸ். லோயர் லிம்ஸ் லெக்ஸ். இதுதான் அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன். ஓகே, டோட்டல் 206 போன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அனதர் அன் ஆக்டிவிட்டி. இப்போது நீங்கள் ஒவ்வொன்று ஸ்ட்ரக்சரையும் உங்கள் நோட் புக்கில் வரைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் அமீபா ஸ்ட்ரக்சர், இது அமீபாவோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் இது பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்கஸ் செல். ஓகே, நமக்கு இன்னும் 1 by 1 பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீபா, இதுதான் அமீபாவோட ஸ்ட்ரக்சர். ஓகே, அமீபா இஸ் a unicellular microscopic organism. யூனிசெல்லுலர். ஓகே, ரொம்ப சின்னதான ஆர்கானிசம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் போன்ஸ். அமீபா இஸ் இரகுலர் இன் ஷேப். அதுக்கு தனியாக ஒரு ஷேப் எல்லாம் கிடையாது, ஷேப் மாறிட்டே இருக்கும். ஓகே, இட் ஹாஸ் செல் மெம்ப்ரெயின். அவுட்டர் உள்ள லேயர் இருக்குது, திஸ் இஸ் கால்டு செல் மெம்ப்ரெயின். ஓகே, ஆர் அதர்வைஸ் கால்டு பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஓகே, தென் இட் இஸ் அ புரோட்டோசான்.
ஓகே, இது புரோட்டோசோவா குரூப்பில் வரக்கூடியது தான் அமீபா. that moves by means of pseudopodia. இதுக்கு தனியாக கால்லாம் கிடையாது, ஒரு பொய் கால் மாதிரி, ஃபால்ஸ் ஃபீட். ஓகே, லாட்டின் சூடோபோடியா மீன்ஸ் பொய்யன்னு மீனிங். ஃபால்ஸ் ஃபீட் இருக்குது. இந்த சூடோபோடியாஸ் ஆர் எக்ஸ்டெண்ட் பார்ட் ஆஃப் செல் மெம்பரேன். அவுட்டர் மோஸ்ட் பார்ட் இருக்குல்ல செல் மெம்பரேன், அதனுடைய எக்ஸ்டெண்ட் பார்ட்டு தான் இந்த இருக்கக்கூடிய சூடோபோடியா. இதுதான் சூடோபோடியா. ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் இட்ஸ் ப்ரே. இந்த சூடோபோடியா தான் மூவ், லோக்கோமோஷன், இது மூவ் ஆகுறதும் ப்ரே பிடிக்கிறது, அதனுடைய ஃபுட்டை சாப்பிட்றது எல்லாமே இந்த சூடோபோடியனால. ஓகே, இட் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் இட்ஸ் ப்ரே. The body flows around the food particle and engulf it, forming food vacuoles. Okay, இது engulf விழுங்கி இது உள்ள பாடி ஃபுட் வேக்யூல்ஸுக்குள்ளே போகும். ஓகே, the body flows around food particle and engulf in it, forming food vacuoles, பாடிக்குள்ளே டைஜஷன் நடக்கும். ஓகே, then contract vacuoles are seen in cytoplasm that helps in excretion. இந்த contractile vacuolesனால ஃபைனலி டைஜஷன் முடிஞ்ச பிறகு இந்த contractile vacuoles இது என்னவாகும், எஸ்கிரேஷன் நடக்கும். Okay, amoeba reproduces by means of fission and sporulation. Two types of amoeba reproduction நடக்கும். ஒன்று fission, ரெண்டா ஸ்பிட் ஆகி தனித்தனி அமீபாக மாறும். and another one spores formation, sporulation. Okay, next cell structure of bacteria. இதுதான் பாக்டீரியாவோட செல் ஸ்ட்ரக்சர். Bacteria has outer covering called what? Cell wall. இது பேர் தான் cell wall. Okay, next nuclear material is presented by nucleoid without nuclear. இதான் nucleoid. Okay, nuclear material இதுதான். இதுக்கு nuclear membrane எல்லாம் கிடையாது. ஓகே, அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ தட் இஸ் கால்டு பிளாஸ்மிடு. ஓகே, இதுக்கு உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்குது, தட் இஸ் கால்டு இதாக தெரியுதுல்ல. ஓகே, இதுக்குள்ளே தெரியுதுல்ல, இந்த நம்பர் 8 போட்டிருக்குல்ல, நம்பர் 8 இதான் இதுதான், அதுதான் பிளாஸ்மிட். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இஸ் கால்டு வாட்? பிளாஸ்மிட். எங்கே இருக்குது? சைட்டோபிளாசம். இது செல் வால், உள்ளே இருக்குது. திஸ் இஸ் கால்டு சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துக்குள்ளே இதாக இருக்குது ஜெனட்டிக் மெட்டீரியல். Second, okay, extra chromosomal DNA, that is called a plasmid. Okay, protein synthesis is carried out by 70S ribosome. Okay, அப்போ என்னோட இது protein synthesis நடக்கிறதுன்னா 70S ribosome. Other cell organelles எதெல்லாம் இருக்குது? மைட்டோகாண்ட்ரியா இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாமே இது ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு வேர்டு சொல்லியாச்சு. இது நாட் வெல் டிஃபைன்டு இல்லையா? இது ஒன்று ப்ரோகேரியோட்டிக். அப்போது இதுனா நாட் வெல், இதெல்லாம் என்ன ஆக ஆப்சண்டாகவே இருக்கும். எண்டோபிளாஸ்மிக்குள்ளே மேலே ஆப்சண்ட். அதனால தான் தீஸ் ஆர் கால்ட் ப்ரோகேரியோட்டிக் செல். கிளியர்? புரிஞ்சிச்சா ப்ரோகேரியோட்டிக்கோட மீனிங்? இப்போ நம்மளெல்லாம் யூகேரியோட்டிக் நமக்கு எல்லாமே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளாஜெல்லா, எய்ட்ஸ் இன் லோக்கோமோஷன். இதாக ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இதுதான் அதுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, இது இதாக இருக்குல்ல, இதுதான். ஓகே, நம்பர் 6 போட்டிருக்குல்ல, திஸ் இஸ் கால்டு ஃப்ளாஜெல்லா. ஓகே, இதுதான் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஃப்ளாஜெல்லா. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இதை தெரியுது, இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் தெரியுது பைலி. இது கான்ஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுறது, கான்ஜுகேஷன். ஓகே, இது பைலி. திஸ் இஸ் கால்டு ஃப்ளாஜெல்லா. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட். ஈஸ்ட் ஆர் ஃபவுண்ட் ஃப்ரீலி இன் தி அட்மாஸ்ஃபியர். ஓகே, அட்மாஸ்ஃபியரில் ஃப்ரீயாக இருக்கும். ஈஸ்ட் க்ரோஸ் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா கண்டெய்னிங் சுகர். ஓகே, தி செல் இஸ் ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஓவல் ஷேப் containing cell wall and nucleus. இதுக்கு இந்த ஈஸ்ட்டுக்கு நியூக்ளியஸ் இருக்குது, இது ஓவல் ஷேப்பு, செல் வால் இருக்குது. ஓகே, இந்த சைட்டோபிளாசம் இஸ் கிரானுலர் அண்ட் ஹாஸ் வேக்யூல்ஸ். உள்ள வேக்யூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபுட் ஸ்டோரேஜும் அதே மாதிரி வேக்யூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆர்கனல்ஸ் அண்டு கிளைகோஜன் அண்ட் ஆயில் குளோபியூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஈஸ்ட் எய்ட்ஸ் இன் ஃபெர்மெண்டேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் தி என்சைம் ஜைமேஸ். இப்போ ஈஸ்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னா ஃபெர்மெண்டேஷன், புளிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணோம். ஓகே, ஸோ that enzymeோட பேர் என்ன? எஸ், சைமேஸ். இட் ரெஸ்பிரேஸ் anaerobically and reproduces by budding. ஓகே, என்னோட ரெஸ்பிரேஷன்னா anaerobic, ஆக்சிஜன் வேணும் இருக்குது. ஓகே, தென் என்னுடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்னா பட்டிங், இந்த மாதிரி சின்ன க்ரோத் ஒன்று வரும், அது தனி ஒரு டாக்டராக வளரும், அது தனியாக டிட்டாச் ஆகி போகும், அதுதான் பட்டிங்னு சொல்கிறது. ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட். இது ஃபங்கிக்கு எக்ஸாம்பிள். ஓகே, செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்கை, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஈஸ்ட், யூனிசெல்லுலர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் another evaluation part. First question, what is the reason for spoilage of food item when it is exposed for long time? இப்போ ஃபுட் ஐட்டத்தை நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சோன்னா, நிறைய நேரம் இருந்தது, நிறைய நாளில் இருந்ததுன்னா அது ஸ்பாயில் ஆகும். என்ன ரீசன்? எஸ், மைக்ரோபியல் ஆக்ஷன். அதுதான் factors that cause food to spoil include microbial, chemical or physical reaction which affect the taste. சில டைமில் டேஸ்ட் அஃபெக்ட் பண்ணும், சில டைமில் ஸ்மெல், தென் அண்ட் appearance of a product. Microorganisms are common in food, especially bacteria, yeast, mold. இதெல்லாம்
food items spoilage ஆகும். Okay, these microorganisms are all around us and naturally present in some foods. Okay, இப்போ டோட்டல் என்னோட ஆன்சர் என்ன? For spoilage reason microbial action. Clear? Next, what is the reason for the softness of bread? Bread நல்ல சாஃப்டாக இருக்கலாம். ரீசன் என்ன? எஸ், yeast is used in bakeries to make bread and cakes. Like yeast use பண்ணுற நம்ம ஃபஸ்ட்லி படிச்சு fermentation. Okay, they are added to the dough to produce carbon dioxide which makes the dough rise. அந்த மாவு இருக்குல்ல, மாவில் நம்மளுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது அது கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அதனால தான் மாவு மேலே கொஞ்சம் நம்ம குழைச்சி வைக்கும்போது அந்த மாவு டஃப் வந்து ரைஸ் ஆகிறது ரீசனாக அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரெட் அண்ட் கேக்ஸ் ஆர் சாஃப்ட் டியூ டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ். அப்போ அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகிறதுனால தான் அது ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. கிளியர்? ஓகே, இப்போ ஈஸ்ட் போடும்போது ஃபெர்மெண்டேஷன் நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், அதனால அது சாஃப்ட் ஆகும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், இந்த கேஷியேட்டிவ் ஆர்கானிசம்ஸ் ஃபார் ஸ்பாட்டட் லீஃப் டிசீஸ். அந்த ஸ்பாட்டட் லீஃப் டிசீஸுக்கு ரீசன் என்ன? எஸ், சாந்தோமோனாஸ் ஆக்சானோபோடிஸ் என்ன பாக்டீரியா தான் இந்த மாதிரி புள்ளியாக லீஃபில் வர்றது ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள் செல்டு ஃபங்கை. சிங்கிள் செல்டு ஃபங்கை இப்போ மஷ்ரூம் கூட நம்ம கண்ணில் தெரியும், ஆனால் இது சிங்கிள் செல் ஃபங்கை, கண்ணில் தெரியாத ஃபங்கைன்னா ஈஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ கண்ணில் தெரியுதுன்னா அது மேலே ஒரு இதில் கவர் பண்ணியிருக்கு, ஆக்சுவலி இது கண்ணில் தெரியாது. ஓகே, yeast is an example for single cell or unicellular fungi. Yeast is an egg-shaped microscopic cell. Microscopic, கண்ணில் தெரியாது. Okay, not visible to the naked eye. Yeast cells are egg-shaped and can only be seen with the microscope. Okay, it takes 20 billion yeast cells to weight 1 gram. 1 gramல இவ்வளோ எது இருக்கு? ஈஸ்ட் செல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சிங்கிள் செல்டு ஃபங்கை எக்ஸாம்பிள் ஆன்சர்னா ஈஸ்ட், அதுதான் answer. Okay, next one, how can we call the layer of algae seen on the surface of water? தண்ணியில் பச்சை கலரில் க்ரீன் algae இருக்கு இல்லையா, இதோட பேர் என்ன? எஸ், algae are rich in chlorophyll and can be seen thin film on the surface of lakes and ponds. Therefore they are known as what? Grass of water. Answer என்ன? Grass of water, otherwise called algal bloom. Okay, this is called algal bloom or grass of water. Clear? The next one, how can அமீபா ஒரு அமீபாவோட மூவ்மெண்ட் பாருங்கள். சூடோபோடியா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் படிச்சதுதான் இல்லையா? ஓகே, அமீபா இஸ் அ ப்ரோட்டோசோன் தட் மூவ்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சூடோபோடியா, தட் மீன்ஸ் ஃபால்ஸ் ஃபீட், இதனால மூவ் ஆகும் பாருங்கள். ஓகே, சூடோபோடியா எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் தி செல் மெம்பரேன் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் ஸ்ப்ரே ஆல்சோ. ஓகே, அல்கேலாம் பிடிக்கிறதுக்காக இந்த இதுதான் யூஸ் பண்ணுறது, அந்த சூடோபோடியா ஃபால்ஸ் ஃபீட் மூவ்மெண்ட் பாருங்கள். கிளியர்? ஓகே, next question, how many pairs of legs are present in cockroach? Cockroachக்கு எவ்வளோ pairs of legs இருக்கு? Yes, very good, 3 pairs. 1 2 3 pairs of legs. Helps her what? Walk, run and climb இல்லையா? 3 pairs of legs. Okay, next question, what is the name of the manner obtained by the decomposition of waste by microbes? இந்த மைக்ரோப்ஸ் சாயில் ஆட் பண்ணி அந்த சாயிலை ஃபெர்டைல் ஆக்கும் இல்லையா? அப்போது அந்த that is called what? Yes, natural fertilizer. Okay, microorganisms are called as decomposers because they act upon degradable waste. During process, nitrates and other inorganic nutrients are released into the soil, making the soil fertile. Okay, decompose பண்ணி the மண் என்ன ஆகும்? fertile ஆகும். Okay, this compost is called what? Natural fertilizer. Clear? The next one, in which stage of sewage treatment the aerobic microbes are used? மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுற எந்த ஸ்டேஜ்லனா செகண்டரி வாட்டர் ஸ்டேஜில். ஓகே, ட்ரீட்மெண்ட்டில். ஓகே, aerobic microbes are allowed to grow in the primary effluent during the secondary stage of wastewater treatment. Okay, these microbes consume the major part of the organic matter in the effluent. இப்போ அதிலேருந்து இந்த மைக்ரோப்ஸ் அதை கன்சியூம் பண்ணணும், சாப்பிடும், அப்போ தண்ணி சுத்தம். ஓகே, எக்ஸாம்பிள் எதுக்கு எந்த மாதிரி மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா நைட்ரோ பாக்டீரியா. ஓகே, இது ஏரோபிக் மைக்ரோப்ஸ், ஆக்சிஜன் வேணும் இருக்குது. ஓகே, நைட்ரோபாக்டீரியம். இந்த anaerobic treatment of sewage மெத்தனோபாக்டீரியம் இஸ் யூஸ்டு. ஓகே, ஏரோபிக் பாக்டீரியம் ட்ரீட்மெண்ட்டுக்கு நைட்ரோபாக்டீரியா, anaerobic ட்ரீட்மெண்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? எஸ், மெத்தனோபாக்டீரியம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். கிளியர்? அப்போ அந்த டைமில் நம்ம இந்த மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் தி பிளேஸ் where 2 separate bonds meet? இந்த 2 பாண்ட் மீட் பண்ணக்கூடிய இந்த பிளேஸ் 1 2 இந்த பாண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய இந்த பிளேஸோட பேர் என்ன? எஸ், ஜாயின்ஸ். ஓகே, த பாயிண்ட் அட் விச் 2 separate bonds meet is called what? Joint. Depending on the type of movement they allow, joints can be 3 types. First one, fixed. Okay,
அது slightly movable second one. Next one, movable joints. The structure between bonds of the skull box are examples of immovable or fixed joint. Immovable fixed joint என்னன்னா மூவ் ஆகாத ஜாயின்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா this bonds of skull மூவ் ஆகுமா இல்லைல்ல ஃபிக்ஸடாக தானே இருக்குது அது இந்த ஃபிக்ஸட் ஜாயின்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் ஆர் immovable joints. Next one, the joint between rib and breastbone, okay, or between vertebrae is example of slightly movable. அது கொஞ்சம் மூவ் ஆகும் இல்லையா, ரொம்ப எல்லாம் மூவ் ஆகும். ஆனால் நமக்கு கை காலெல்லாம் ரொம்ப மூவ் ஆகும் இல்லையா. ஸோ they are examples of what? Movable joints. கிளியர்? இப்போ இந்த பிக்சரில் பார்த்தாலும் தெரியும் எங்கெங்கே ஜாயின்ஸ் இருக்கும் அங்கே எல்லாம் அந்த இதில் டாட் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் ஜாயின்ஸ். ஓகே, இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ், இம்மூவபிள், மூவபிள் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ இந்த லெசன் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.